ஹாய் கைஸ், டைல்ஸ் இது வரைக்கும் இஎம்ஐல கொடுத்து பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். விருகம்பாக்கம் மெயின் ரோட்ல இருக்க பாலாஜி ஹார்ட்வேர்ஸ். இங்க உள்ள போவோம். இவங்க இஎம்ஐல வந்து டைல்ஸ் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டோம். என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, என்ன ஆப்ஷன்ஸ்ல கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். போயிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஹாய், திஸ் இஸ் ஷோப்னா ராஜேஷ் ஃப்ரம் பாலாஜி ஹார்ட்வேர்ஸ். எங்கள் கடை எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருகம்பாக்கம் மெயின் ரோட்லேயே லொக்கேட் ஆயிருக்கு. நாங்கள் இந்த ஃபீல்டில் வந்து 27 இயர்ஸாக இருக்கோம். ஸோ நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, எப்படி அதை சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வீடு கட்டி பூமி பூஜை போடுற கல்லில் இருந்து லாஸ்ட் வீடு கட்டி முடிச்சுட்டு இருக்கிற ரூஃபிங், டாப் ரூஃபிங் வரைக்கும் எல்லாமே ஒரே ஸ்டாப்பில் நம்ம வாங்கிக்கலாம். ஒரே இடத்துலேயே வந்து நம்ம எப்படி ட்ரஸ்ட் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் பாலாஜி ஹார்ட்வேர்ஸை தாராளமாக ட்ரஸ்ட் பண்ணலாம். நம்ம கடை வந்து 27 இயர்ஸாக இந்த ஏரியாவில் இருக்கு. நீங்க இந்த ஏரியால வந்து ரொம்ப ட்ரஸ்டபிள் ஷாப்புன்னு நம்ம கடை வந்து பேர் வாங்கியிருக்கு. ஸோ நீங்க இங்க வந்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கேஜி டைல்ஸ் பத்தி பார்க்க போறோம். கேஜி டைல்ஸ் கூட தான் நம்ம டைப் வச்சிருக்கோம். ஸோ நாங்க வந்து கேஜியோட எக்ஸ்க்ளூசிவ் டீலர். எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா டைல்ஸ்ல வந்து கேஜி மட்டும் நாங்க எக்ஸ்க்ளூசிவா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க வந்து மல்டி கிட்ட வாங்குறதை விட எக்ஸ்க்ளூசிவ் கிட்ட வாங்கும் போது உங்களுக்கு வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ பாலாஜி ஹார்ட்வேர்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி கஸ்டமர்ஸ்க்கு ரேட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் ப்ரைஸை விட எம்ஆர்பிலேருந்து கேஜி வந்து ஒரு விதமான டிஸ்கவுண்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. 30% டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுல இருந்து டீலர் ரேட்டுக்கு எங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். அந்த டீலர் ரேட்டை நாங்கள் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்றோம். அதை அப்படி எங்களால் எப்படி சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இத்தனை வருஷம் நாங்கள் அப்படிதாங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டைல்ஸ்லேயும் உங்களுக்கு அஷ்யூர்டா உங்களுக்கு அந்த இது பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். 4x2 பார்க்க போகிறோம். 4x2ல வந்து உங்களுக்கு வந்து ஹை கிளாசி மேட்டுன்னு வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் ப்ராடக்ட். இதோட ரேஞ்ச் வந்து கம்பெனியோட டிஸ்கவுண்ட்ஸ் போய் 64 ருபீஸ் சார். ஸோ இது வந்து நம்ம வந்து 50 ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். பாலாஜி ஹார்ட்வேர்ஸோட ரேட் வந்து 50 ருபீஸ் ஹை கிளாஸியோடது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் ரொம்ப ப்ரீமியம். இந்த மாதிரி கோல்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்த மாடல்ஸ். இதெல்லாம் வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்க வந்து லே பண்ணீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப எலைட்டா தெரியும். அதனால இந்த மாதிரியோட ப்ரைஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து கம்பெனியோட ரேட் வந்து போய் நம்ம பாலாஜி ஹார்ட்வேர்ஸ்ல வந்து உங்களுக்கு 39ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி கிளாஸி ஹை கிளாஸி இல்லாம இது வந்து கிளாஸி ஃபினிஷ். இது வந்து 39ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் இதுல வந்து மேட், இதெல்லாம் வந்து மேட் ஃபினிஷ். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப வந்து யாருக்குமே தெரியாது மேட் ஃபினிஷ் எப்படி போகும்னா, ரொம்ப கமர்ஷியல் பேஸுக்கு தான் ஃபாஸ்டா மூவ் ஆகும். ஒரு ஃபேக்டரி பேஸ், ஒரு மால் பேஸ் அந்த மாதிரி எல்லாம் தான் ஃபாஸ்டா மூவ் ஆகும். இந்த மேட் போடுறதுனால ஏன் சில பேர் ஹெசிடேட் ஆவாங்க. எதுக்கு அப்படின்னா, மேட் போட்டா அழுக்காயிடும், குழந்தை ஏதாவது கீழே சிந்திடும், நம்மளுக்கு ஸ்டெயின் ஆகும். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஸ்டெயின் ஆகாது, எதுவுமே நீங்க சும்மா மாப் பண்ணீங்கனாலே அந்த டஸ்ட் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்க மேட் வந்து ரொம்ப மெயின்டைன் ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. மேட் நல்லா மெயின்டைன் ஃப்ரீ மேட் தான் இதெல்லாம் என்னன்னா ஸ்கிராட்ச் ப்ரூஃபும் தான். ஸோ நீங்க குழந்தைங்க என்னதான் டிராக் பண்ணி என்ன சேரை போட்டு இது பண்ணாலும் உங்களுக்கு மேட் போட்டிங்கன்னா ஸ்கிராட்ச் ஆகும் அந்த மாதிரி கிடையாது. கிளாஸிலையும் ஸ்கிராட்ச் ஆகாது. எதுவுமே வந்து எல்லாமே ஸ்கிராட்ச் ப்ரூஃபான டைல்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்குது. இந்த மாதிரியான வேரியட்டான கலர், இதுலயுமே கோல்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வரும். நீங்க எப்படி கிளாஸில வந்து கோல்டு பாத்தீங்களோ அதே மாதிரி மேட்லயும் உங்களுக்கு கோல்டு இருக்கும். இது மாதிரி இதுலயுமே 100+ வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்தீங்கன்னா நீங்க நல்லா பார்த்தே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒயிட் பேஸு, இந்த மாதிரி ஐவரி பேஸ்டு எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹைலைட்டர் பேட்டர்ன்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஃபாயர் ரேஞ்சில், அப்புறம் நம்மளோட ஹைலைட்டர் ஒரு வாலுக்கு, நம்ம ஹால்குள்ளேயே டைல்ஸ் வந்து ஃப்ளோருக்கு போடணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் வால்லே போடலாம். வால்லே வந்து போட்டிங்க அப்படின்னா ஒரு சென்டரா வந்து ஒரு விநாயகரோ ஒரு புத்தரோ அந்த மாதிரி ஒரு சீனரிஸ் ஏதாவது வச்சிங்கன்னா கூட இது ரொம்ப ஹைலைட்டடா இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப எம்போஸ்டா தெரியறதுனால இது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து பெக்யூலரான ப்ராடக்ட். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிளாசி ஐட்டம்ஸ். இதெல்லாம் வந்து கிரானைட் ஃபினிஷ்ல வரும். உங்களுக்கு வந்து லே பண்ணீங்கன்னா இது கிரானைட்டா இல்ல டைல்ஸானே தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டைல்ஸ்லேயே வந்து கிரானைட் ஃபினிஷ் லுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து மார்பிள் ஃபினிஷ், கிரானைட் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஆனது. இந்த மாதிரி டிசைன் இது கூட இன்னொரு டிசைன் போட்டீங்கன்னா அது பேட்டர்னைஸ் ஆயிடும். பேட்டர்னைஸா போகும்போது ஹால் வந்து சின்ன ஹால் கூட உங்களுக்கு பெருசா தெரியும். அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் தான் இதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் ஜிவிடின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம். ஸோ இங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கான இது. நல்லா வந்து
பட்ஜெட் டைலாவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து பார்க்கவும் வந்து நல்லா இருக்கும். லே பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த 4x2ல பாத்தீங்கன்னா மோர் தென் 100+ வெரைட்டிஸ் நாங்க வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்கான வெரைட்டிஸ் தான் இங்க வச்சிருக்கோம். ஒரு மாதிரி இருக்கே, கிளம்சியா இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது வந்து நீங்க இப்போ வந்து ஒயிட் பேஸ்ல எடுக்கிறீங்க, பிளெயின் ஒயிட் பேஸ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் வந்து ஹைலைட் மாதிரி போட்டுக்கலாம். நீங்க வந்து ஷவர் பேனல்ல வந்து ஹைலைட் மாதிரி போட்டுக்கிட்டீங்க, இந்த இடத்துல மட்டும் ஷவர் பிளேஸ் பண்ணிக்கிட்டீங்க, மிச்சதெல்லாம் ஒயிட்டா இருக்கும் அப்படின்னா உங்க பாத்ரூம் வந்து ரொம்ப ப்ரீமியமா இருக்கும். ரெசார்ட் பேஸ்ல உங்களுக்கு லுக் கிடைக்கும். அந்த மாதிரியான மாடல் தான் இந்த மாதிரி எல்லாம். ஸோ இங்க பாருங்க, இந்த மாதிரியான ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாம் உங்களுக்கு வந்து ரீசனபிள் ரேட்ல கிடைக்குமா? கிடைக்காது. அதனால வந்து இந்த மாதிரியான ப்ரீமியம் ரேட்லாம் வந்து நீங்க அழகா கேஜ்ல வந்து எடுத்துட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி இல்ல எனக்கு பிளைனா தாங்க வேணும், அதுல கிளாஸியா இருக்கணும்னாலும் அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி போய்க்கலாம். இந்த மாதிரி கோல்ட் பேட்டர்ன், பிளாக் இதெல்லாம் ரொம்ப ப்ரீமியமா இப்போ ஹையா மூவ் ஆகுது. அதோட பேட்டர்ன்ஸ் தான் இதெல்லாம். இதை பாருங்க, நான் சொன்ன மாதிரி கார்விங்ல இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் இப்ப புதுசா வந்திருக்கு. இது என்ன அப்படின்னா மேட்ல கார்விங் அப்படின்னா நீங்க கிட்ட வந்து பாருங்க, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேட்டா இருக்கும், பட் இதுல கொஞ்சம் எம்போஸ்டா தெரிஞ்சிருக்கும் பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் எம்போஸ்டா வந்திருக்கும். ஸோ இது நீங்க நினைச்சு பாருங்க, லே பண்ணி பாருங்க, இது எவ்வளவு ப்ரீமியமா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அவ்வளோ ப்ரீமியமா இருக்குங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து கார்விங்லயும் வருது. ஸோ இதெல்லாம் கார்விங் டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவுமே நம்ம கிட்ட வந்து 39ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து கேஜி வந்து பிரீமியமா பண்ணிட்டு இருக்காங்க. மேட் ஃபினிஷ்ல இருக்கும். ட்ரெடிஷனலா போகணும் அந்த மாதிரி எல்லாம் பார்க்கறதுக்கு வந்து நீங்க ஆத்தங்குடி இஸ் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் எங்க லே பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள சில பேர் சென்டர் பார்ட்ல லே பண்ணுவாங்க, பூஜை ரூம்ல லே பண்ணுவாங்க, பால்கனில லே பண்ணுவாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஆத்தங்குடி டைல்ஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இது வந்து ஆத்தங்குடியிலே மொராக்கன் டிசைன்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப வந்து இப்போ வந்து ஹைலைட்டடா இருக்கிற ஒரு டிசைன்ஸ் தான் இந்த மொராக்கன் டிசைன்ஸ். இது பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு வந்து இது வந்து எப்படின்னா நீங்க வந்து கிச்சன் வால்ல போட்டுக்கலாம். ஸோ இதுல ஃப்ளோர்லயும் பிளேஸ் பண்ணலாம். எப்படி வேணாலும் நீங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்க ரொம்ப ப்ரீமியமா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப அரபிக் டிசைன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி பேட்டர்னைஸ் இதெல்லாம் ரொம்ப வந்து என்ன சொல்றதுன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலா ரொம்ப ஆத்தரைஸா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா. அந்த மாதிரி நீங்க வந்து இது வந்து ஒரு டைல் வந்து நம்ம இது வந்து 1x1 இது 4 டைல் சேர்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசைன் வரும். ஸோ இந்த ஒரு டிசைன் வரும்போது உங்களுக்கு பார்க்க வந்து அழகா இருக்கும். அந்த ஃபிளார் வந்து சென்டர் வந்துட்டு உங்களுக்கு பீடிங்ஸ் வந்து சைட்ஸ்ல வந்து இந்த மாதிரி வரதெல்லாம் ஆத்தங்குடி டைல்ஸ். ஸோ இது வந்து 45 ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். 2x2 சார். 2x2 வந்து கமர்ஷியல் டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கமர்ஷியல் பேஸ், அதாவது நீங்க சின்ன ஃபிளாட்டா இருந்தாலும் சரி, பெரிய இடமா இருந்தாலும் சரி, ஒரு 30 ஸ்கொயர் ஃபீட்டா இருந்தாலும் சரினா இதெல்லாம் ரொம்ப காம்பாக்டா சூட் ஆயிடும். இந்த மாதிரியான இது பேர் இந்த மாதிரி ஐவரி பேஸ் வந்து நானோ வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இந்த நானோ வெரைட்டி என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் ரேட் டைல்ஸோட 2x2 ஸ்டார்டிங்கான ரேட் இது. ஸோ இது வந்து கம்பெனி வந்து 41 ருபீஸ்க்கு தராங்க. நம்ம கிட்ட வந்து 39 ருபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது சார். இது வந்து எதுக்காக போடுவாங்கன்னா பில்டர்ஸ் நிறைய எடுப்பாங்க. ஸோ பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருக்காங்க, லாஸ்ட் டைம் நம்மளுக்கு பட்ஜெட் இது ஆயிடுச்சுன்னா இது இந்த மாதிரி எல்லாம் எடுப்பாங்க சார். இதுவும் நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கான டைல்ஸ் தான். ஸோ இதுக்கு அப்புறம் அப்கிரேடட் வெர்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுலயே கிளாசி வரும். இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் வந்து பூஜை ரூம் கொஞ்சம் இந்த ஸ்விங் ஏரியாஸ் அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இதை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கிளாஸிலே 2x2 இதெல்லாம் ரொம்ப ப்ரீமியமா இப்போ போற ரேஞ்ச் சார். இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா. நம்ம கிட்ட வந்து இதுலயுமே 100+ வெரைட்டிஸ் இருக்கு நம்ம கிட்ட இங்கேயே. ஆனா இவங்க கிட்ட கேஜ்ல 1000+ வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ இந்த மாதிரி சீரியஸ் பாத்தீங்க இதுனா இது ராக்கர் சீரியஸ்ன்னு வந்து கேஜ்ல இப்போ புதுசா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ராக்கர் சீரியஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இது மேட்டு பட் உங்களுக்கு வந்து கொஞ்சமா எம்போஸ்ட் ஆயிருக்கும். நான் அந்த 4x2ல சொன்ன மாதிரி கார்விங் பேஸ்ல இது வரதுனால இது பேரு வந்து 2x2 கார்விங்னு சொல்லுவாங்க. லே பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கோல்டு ஃபினிஷ் ஷிம்மரியா இருக்கும் உங்களுக்கு பார்க்கவே. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். அது இதுலயே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து எல்லா ஏரியாலையுமே போட்டுக்கலாம். ஸோ இதுல அடுத்தது வந்து மேட் ஃபினிஷ்ல வருது சார். ஸோ இந்த மேட் ஃபினிஷ் எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயில்ல போட்டோம் ஃபேட் ஆயிடும்லாம் சொல்லுவாங்க சில டைல்ஸ். நீங்கள் எதுக்காக பிராண்டட் வரீங்க அப்படின்னு நான் ஒரு ரீசன் சொல்றேன். அன்பிராண்டட்ல இதை தூக்கி வெளியில போட முடியாது, ஃபேட் ஆயிடும். ஆனா நீங்க பிராண்டட்ல நம்பி வாங்கலாம். ஸோ இதுதான் பிராண்டடுக்கும் அன்பிராண்டடுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நீங்க இதை வந்து பால்கனிலயோ இல்ல வெளில போனா ஃபேட்லாம் ஆகாது, உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து ரிவா ஓரியன்டா வரும். இது என்ன எப்படின்னா கிரானைட் ஃபினிஷ் சார். 2x2ல கிரானைட் ஃபினிஷ். இன்னொன்று வந்து இது வந்து ரிவா மாடல்னு சொல்லுவாங்க. இது வந்து டபுள் சார்ஜ். தேய்மானங்கள் ஜாஸ்தி இருக்கிற இடத்துல கூட உங்களுக்கு அது நல்லா ஒர்க் ஆகும். இனி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்ரூம் டைல்ஸ். பாத்ரூம் டைல்ஸ்ல என்ன சைஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18x12 அண்ட் 2x2. இப்போ வந்து பாத்ரூம்க்கு 4x2 போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இது வந்து 15x10ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது சார். ஸோ இந்த சைஸ் பாத்தீங்கன்னா 18x12.
இதுல வந்து இந்த மாதிரி டைல்ஸ் வந்து வாட்டர் ப்ரூஃப், 100% வாட்டர் ப்ரூஃப். வாட்டர் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு நம்பி வாங்கலாம், நம்மளோட இதுல போட்டிருக்கோம். அது இது 100% வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் தான். இப்போ நீங்க இந்த 18x12 போட்டீங்க அப்படின்னா இதுல ஒரு பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வால்ல வந்து கிளாசி டைல்ஸ் ஆகும், ஃப்ளோர்ல வந்து அதே டிசைன்ல உங்களுக்கு வந்து ஆன்டி ஸ்கிட்டாவும் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ளோர் வந்து ஆன்டி ஸ்கிட்டாக இருக்கும். இதை தொட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சொரன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம சூஸ் தனியாக சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வந்து சேமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சேம் பேட்டர்னில் ஒரே கல்லில் 2 மாங்காய் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 18x12 இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பேட்டர்னாக போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ நீ இந்த ஹைலைட்டரை வந்து எடுத்துட்டு எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னாலும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அதுவுமே நல்ல ஆப்ஷன்ஸ் தான் இதுல போகும்போது. 2x2ல வந்து எங்க போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மல்டி பர்பஸ் தான். கார் பார்க்கிங்ல இல்லைன்னா கார் பார்க்கிங்ல வந்து நீங்க யூஸ் பண்ணாத ஏரியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஏரியாவுக்கு கொஞ்சம் ஹைலைட்டடா தெரியும் உங்களுக்கு. இந்த பேட்டர்னா வரனால 4 டைல் பாத்தீங்களா இவ்வளவு பண்ணீங்க, அது எம்போஸ்டா பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதனால அந்த மாதிரி பேட்டர்ன் தான் இதெல்லாம். நம்ம வந்து கிச்சன் டைல்ஸ் பார்க்க போறோம். கிச்சன் டைல்ஸ்ல வந்து 2x1, 18x12 அந்த மாதிரி 15x10 அந்த மாதிரி 3 கேட்டகரிஸா வரும் சார். இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் வந்து நல்ல வைட் ரேஞ்ச்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு சார். நீங்க எப்படி ஐவரி வேணும், பேஜ் வேணும், கிரே வேணும், எல்லா ஷேட்ஸ்லயும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். சில பேத்துக்கு வந்து இந்த டிசைன் நல்லா இருக்கே, நான் டார்க்கும் இந்த ஹைலைட்டர் மட்டும் எடுத்துக்கிறேங்க, இந்த ஒயிட்டே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க டார்க்கும் ஹைலைட்டர் மட்டும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி பாத்துக்கலாம். இந்த பேட்டர்னா போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எப்படி வேணாலும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இந்த ஹைலைட்டரே தேவையில்லை, எனக்கு இது மட்டும் தான் வேணும்னாலும் நீங்க அப்படியும் போட்டுக்கலாம். ஸோ இந்த டைலை நீங்க வந்து கிச்சனுக்கும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிளெயின் லைட் ஷேட்ஸ் சொல்றேன், இந்த மாதிரி பிளெயின் லைட் ஷேட்ஸை நீங்க கிச்சனுக்கும் போட்டுக்கலாம், பாத்ரூம் வால்க்கும் போட்டுக்கலாம். எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ உங்களுக்கு வந்து 2-in-1 கூட போட்டுக்கலாம். ஸோ இதுல வந்து எம்போஸ்டா வருது பாருங்க, இதெல்லாம் வந்து நல்ல கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்ல எம்போஸ்டா இருக்கும். நீங்க நல்ல ஷிம்மரியான லைட்ஸ் எல்லாம் போட்டா நல்ல கிளாஸியா இருக்கும். இந்த இதெல்லாம் நம்ம கிட்ட வர கிச்சன் டைல்ஸ் எல்லாம் 100% வாட்டர் ப்ரூஃப், ஸ்டெயின் ப்ரூஃப் சார். இது எல்லாமே ஸ்டெயின் ப்ரூஃப் டைல்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து சமைக்கும் போது கரப்படாது, கரப்பட்டு எனக்கு வந்து ஒரு மாஸ் தங்கிடக்கூடாது, ஃபேட் அவுட் ஆகக்கூடாது, அந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் கிடையாது. இது உங்களுக்கு எதுலையுமே கரையும் படாது. நீங்க சும்மா வைப் பண்ணீங்கனாலே போயிடும். உங்களுக்கு மெயின்டைன் ரொம்ப ஃப்ரீ தான். இந்த மாதிரி குழியா இருக்கே, கரை போய் உள்ள உட்காந்துரும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இதுல நீங்க பண்ணவே வேணாம், தாராளமா நம்பி வாங்கிக்கலாம். கிச்சன் வந்து லேடிஸோட மேஜர் பார்ட். டார்க் ஷேட்ஸ் போட்டா நம்ம ரொம்ப கிராங்கியா ரொம்ப கச்சமுச்சான்னு போட்டா நம்மளுக்கு வந்து எப்படி ஆயிடும்னா மூட் ஸ்விங். நம்ம காலையில ஏஞ்சி முதல்ல கிச்சன்ல தான் வருவோம், மூட் ஸ்விங்ஸ் நம்மளுக்கு நிறைய இருக்கும். அதுவே நீங்க வந்து பிளெயினா ஒரு எல்லோயிஷா, ஒரு ப்ரௌனா, ஒரு ஐவரியா பிளெயினா போட்டுட்டு சட்லா ஹைலைட் எல்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து பிளசண்டா இருக்கும். கிச்சன் பார்க்கவே கொச்ச கொச்சான்னு இருக்காது, மைண்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். பார்க்கிங்ல வந்து நம்ம கிட்டயும் ஹியூஜ் வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க பாக்குறது வந்து 1x1 பார்க்கிங். 1x1 பார்க்கிங்ல வந்து நான் 4 பீசஸா போட்டிருக்கேன். உங்களுக்கு லே பண்ணா எப்படி காமிக்கும் அப்படின்ட்டு 10 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 100 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்க வந்து இந்த 1x1 டைப் போகலாம். இதோட யூசேஜ் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஹெவி டியூட்டி பார்க்கிங்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே. 4 வீலர் இல்ல 2 வீலர்ஸ் தான் இருக்கு, எனக்கு வந்து கன்சியூமிங் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா 1x1 போகலாம் சார். 1x1 போனா கார் நிறுத்த முடியாதா அப்படிலாம் கிடையாதுன்னா கிடையாது, அப்படி கிடையாது. நீங்க சின்ன ஸ்கொயர் ஃபீட்லயே அழகா போட்டுக்கலாம், அதுக்காக சொன்னேன். 16x16 சார். இந்த 16x16ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல தாராளமா நீங்க வந்து கார்ஸ், பைக்ஸ் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். இதுலயும் நம்மளுக்கு வந்து ஹியூஜ் வரை. இது பாருங்க, நான் 4 கல்லு காமிச்சதுக்கும் இது ஒரே கல்லு எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இதுல வந்து நிறைய கார்டன் பேட்டர்ன்ஸ், அப்புறம் வந்து பெபிள்ஸ் பேட்டர்ன்ஸ், அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இந்த மாதிரியான கல்லெல்லாம் நீங்க வந்து அக்குபஞ்சர் மாதிரி இருக்கும். நீங்க கொஞ்சம் நல்லா வாக்கிங் ஏரியால போட்டீங்க அப்படின்னா நல்லா பார்க்கவும் உங்களுக்கு வந்து நிஜமாவே பெபிள்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். நல்லா உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி தெரியனால அது நிஜமாவே கல் மாதிரியே இருக்கும், உங்களுக்கு டைல் மாதிரியே இருக்காது பார்க்க. இந்த 20x20 20x20 அப்படின்னா நீங்க இதுல வந்து நல்ல ஹியூஜ் ரேஞ்சான டாரஸ் அந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணலாம் சார். ஸோ இதுலலாம் ஒண்ணுமே ஆகாது. உங்களுக்கு வந்து மேலே ஏத்துறோம், கீழே இறக்குறோம், ரெயின் டைமா இருக்கு அப்படின்னா கூட ஸ்லிப் எல்லாம் ஆகாது. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ நீங்க அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஜாஸ்தி இருக்கு, ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க வந்து 20x20 போகலாம். ஸ்டெப் டைல்ஸ் நம்ம கிட்ட வந்து எப்படி இருக்கு அப்படின்னா 1x1, அப்புறம் வந்து 3 feet 4 feetல இருக்கு. நம்ம இது பாக்குறது வந்து 12x12. இது வந்து எப்படி அப்படின்னா சின்ன ஏரியாவா இருக்கு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்கர்ட்டிங் ப்ரூஃப்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு வழுக்காம இருக்கும். இது எல்லாமே மேட்ல வருது. ஸோ வயசானவங்க, சின்ன பசங்க அவங்க எல்லாம் ஏறினா, இப்ப கிரானைட்லாம் போட்டா நம்ம வழுக்கிடுவோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி டைல் செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வழுக்காது, மேட்லயே நல்லா இருக்கும், கிரானைட் ஃபினிஷ்லயும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பிளாக் கலர் டைல் கிரானைட் ஏதாவது போட்டிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 feet, இது வந்து 4 feet.
ஸோ 3 ஃபீட்லயும் 4 ஃபீட்லயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நான் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கிறது எப்படி பாத்தீங்க அப்படின்னா மார்பிள் ஃபினிஷ், உடன் ஃபினிஷ், கிரானைட் ஃபினிஷ் இந்த மாதிரி கான்செப்ட்ல பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து உடன் ஃபினிஷ்ல இருக்கு. ஸோ இது வந்து மார்பிள் ஃபினிஷ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு வந்து டைல் வந்து வேஸ்டேஜ் ஆகாம 4 ஃபீட்னா எங்களுக்கு வந்து நடுவில் ஸ்கர்ட்டிங்லாம் தெரியக்கூடாது, லைன் தெரியக்கூடாது, நான் ஒரே டைலா போயிடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க 4 ஃபீட் 3 ஃபீட்ல தான் மோஸ்ட்லி வைப்பாங்க ஸ்டெப்பை. ஸோ அதுக்கு இந்த மாதிரியா நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாவும் இருக்கும், பார்க்க டைல் மாதிரியே இருக்காது, உங்களுக்கு நல்லா மேட் ஃபினிஷ்ல நல்லா இருக்கும். நம்ம ஏறி இறங்கும் போது நீங்க மாப் பண்ணீங்கன்னா கூட வழுக்காது, எனக்கு எதுவுமே பண்ணாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எலிவேஷன் டைல்ஸ்ல வரும் சார். ஸோ எலிவேஷன் டைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த ஃப்ரேம், ஸோ இப்போ இவரை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து இவருக்கு பார்டர்ஸா இந்த மாதிரி எலிவேஷனா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் பார்டர் லைன்ல கொடுக்கறதுக்கு. ஏன்னா இவரை தனியா போட்டா நமக்கு ரொம்ப பிளைனா இருக்கு. இப்போ சின்ன வால்னா இந்த இவரை மட்டும் போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு பெரிய வாலா இருக்கும் போது நீங்க வந்து சைட்ல வந்து இந்த மாதிரியான எம்போஸ்டு எலிவேஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி வந்து இதுல விநாயகர்லயே நம்மளுக்கு வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ ராதே கிருஷ்ணா இதே மாதிரி ராதே கிருஷ்ணாலையும் இருக்கு. ஸோ ராதே கிருஷ்ணால இது மாதிரி 3 கலர்ஸ் வரும் சார். இந்த மாதிரி எலிவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டோன் மாதிரியே இருக்கும், ஸ்டோன் பேஸ்ட் எலிவேஷன்ஸ். இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கிளீனிங் பர்பஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஸோ நம்ம இதை வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியராகவும் போட்டுக்கலாம், இன்டீரியராகவும் பிளான் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் பிளேஸ் பண்ணீங்கன்னா கல் மாதிரியே தான் இருக்கும், ஸ்டோன் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது டைல் நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் தெரியும், இல்லைங்க இது டைல் தான் போட்டிருக்கோம் சொன்னீங்கன்னா தான் தெரியும். நீங்கள் நிறையா இது வந்து எங்கே போகுதுன்னா ஆர்கிடெக்ட் ஒர்க்குக்கு இப்போ ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ நிறையாவே எலிவேஷன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோன் பேஸ் தான் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரியான போகலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெல்கம் ஏரியா, கார் பார்க்கிங்கில் வெல்கமிங் ஏரியா அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இவங்களெல்லாம் தாராளமாக கூட்டிகிட்டு போயிடலாம். நீங்கள் இது இல்லை நான் டைல்ஸ் வாங்கிட்டேன் இதை மட்டுமே வாங்கணும் அப்படின்னா கூட வாங்கலாம் சார், அது கூட அவைலபிளாக தான். கேஜி வந்து வெறும் டைல்ஸ் மட்டும் பண்ணுறது இல்லை சார், நாங்கள் வந்து சானிடரி வேர், சிபி ஃபிட்டிங்ஸு, வாஷ் பேஷன், சிங்க்ஸு, குவாட்ஸ் சிங்க்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்லையும் உங்களுக்கு வந்து கிளாசட்ஸு, அப்புறம் வந்து சிங்க்ஸு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ரீசனபிள் ரேட்டாகவும் கிடைக்கும். நம்ம கிட்ட வந்து ஸ்டார்டிங் வந்து 8,000லேருந்து தான் ஸ்டார்டே ஆகுது. கேஜியோட கூலிங் டைல்ஸ். ஸோ நீங்கள் கூலிங் டைல்ஸ் எதுக்கு ப்ரிஃபர் பண்ணணும் இந்த இதுனா, மேலே நீங்கள் வந்து 40 டிகிரி ஹீட்டில் போனாலும் கால் சுடாது, கால் சுடவே சுடாது. அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸுக்கு நீங்கள் தாராளமாக உங்களுக்கு வந்து ஹீட் வந்து அந்த 40 டிகிரியில் இருக்கிறது வந்து உள்ள ரூம்க்கு வந்து உங்களுக்கு ஹீட்டாக தெரியாது. அதனால வந்து நீங்கள் கூலிங் ரூஃபை போடலாம். ஒயிட்டும் இருக்கு, இந்த மாதிரி செமி பேட்டர்ன்ஸு, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸு, அந்த மாதிரி கிரெயின்ஸ் உள்ளது, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இருக்கு. கிளாசி ஃபினிஷ்ல இருக்கும், ஆனால் ஆன்டி ஸ்கிட் உங்களுக்கு செராமிக் பேஸ்டு. நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கவே நல்லா இருக்கும், நீங்க வாக் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க. தமிழ்நாட்டுல டைல்ஸ்க்கு இஎம்ஐன்ற ஒரு ஆப்ஷன் யாருமே கொடுத்தது இல்லை, நீங்க எதுக்காக கொடுக்குறீங்க? ஆக்சுவலி இது நல்ல கேள்வி சார். இஎம்ஐ ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்டும் போது நம்ம கம்பிலையோ சிமெண்ட்லயோ பெயிண்ட்லயோ இல்ல வேற எந்த அடசிவ்லயும் நம்ம எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ண போதே இல்லை. கம்பி எடுக்கும் போது ஐயோ நல்ல பிராண்டா இருக்கணும், நல்ல நம்மளுக்கு லைஃப் லாங் வரணும் அப்படின்னு சொல்லி தான் எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்து கட்டிட்டு லாஸ்ட் ஸ்டேஜ் வரும்போது இந்த டைல்ஸோட ரிங்ஸ் அப்ப என்ன ஆகும், மணி எல்லாமே போயிடும், நம்மளுக்கு எல்லாமே போய் லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ். சில பேருக்கு கொஞ்சம் காசு இருக்கும், அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ்ல பார்த்து கட்டின பில்டிங்க ஐயோ கையில காசு இல்லாம நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஹை கிளாசி டைல்ஸா பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு பட்ஜெட் இல்லாத போது நார்மல் டைல் போக வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வந்துடும். அதனால அவங்க காம்ப்ரமைஸ்ட் ஆயிடுவாங்க. வேணாம் பரவாயில்லையே இவ்வளவு செலவு பண்ணிட்டோம், சரி விடு பரவாயில்ல. ஆனா அது என்னன்னு நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க வந்து இவ்வளவு பார்த்து கட்டினது எல்லாமே வெளி அப்பீரியன்ஸ் மட்டும் தான். வீட்டுக்குள்ள நீங்க டைல்ஸை பார்த்துட்டு தான் வாழ போறீங்க. அதுதான் உங்களோட லுக்கு, ப்ரீமியமா எலைட்டா அதுதான் உங்களுக்கு காமிக்க போகுது. ஸோ நீங்க அந்த இதை வந்து நீங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றதுக்காக தான் இந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸ். என்ன அப்படின்னா லாஸ்ட் வந்து நம்ம லோ ரேஞ்ச் டைல்ஸ்க்கு போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இஎம்ஐன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தா வந்து நீங்க ஹை கிளாசி டைல்ஸ், இந்த மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டிஸ் எலைட் டைல்ஸே போய்க்கலாம். அதுக்கு அந்த ஒரு காரணத்துக்காக கேஜி கொண்டு வந்தது ஒண்ணுதான் சார் அந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸ். இஎம்ஐலயும் டவுன் பேமெண்ட், உங்களுக்கு நோ இன்ட்ரெஸ்ட். ஓகே. சோ அது வந்து ஓ அப்படின்னு கேட்டோன்னா எல்லாருமே வந்து வாங்கிடுவாங்க. அது ஒண்ணுதான் உங்களுக்கு ஜாலியா நீங்க காசே இல்லாம டைல் வாங்கிட்டு போயிடலாம். ஓகே. மினிமம் எவ்வளவு மந்த்ஸ் அந்த மாதிரி இருக்கா இஎம்ஐ? இஎம்ஐ அது உங்க ப்ரிஃபரன்ஸ் தான் சார். ஆமா 3 months 6 months அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். மாநகரம் நூம்பல்ல லொகேட் ஆயிருக்கு கேஏஜியோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ல கமிங் May 16, 17 and 18 ஒரு எக்ஸ்போ நடக்குது.
அங்க கேஏஜியோட நிறைய டீலர்ஸ் அங்க இருப்பாங்க. பட் அங்க போயிட்டு பாலாஜி ஹார்ட்வேர்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா நேரா இவங்கள்ட்ட கொண்டு போய் விடுவாங்க. யூஸ்வலாவே கேஏஜில வாங்குற எல்லாருக்குமே 30% டிஸ்கவுண்ட் தருவாங்க. பட் நம்ம பாலாஜி ஹார்ட்வேர்ஸ் மூலியமா போறனால என் வீடியோ பார்த்துட்டு வரேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் டிஸ்கவுண்ட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காம இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது 3 நாளைக்கு மட்டும் தான். பாலாஜி ஹார்ட்வேர்ஸ்ல எப்படி கேஜி பிரீமியம் பிராண்டா இருந்ததோ அதே மாதிரி சானிட்டரியில பாத்தீங்கன்னா பேரிவேர் தான் பிரீமியம் பிராண்டு. ஸோ பேரிவேர் வந்து நாங்க வந்து ஸ்ட்ரெயிட் டீலர். ஸோ பேரிவேரோட கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து நான் சொன்ன பாத்தீங்களா டைல்ஸ்ல ஒரு சென்டர் ஃபிகர் வச்சு நம்ம ஹைலைட்டர் வச்சு போடலாம். இந்த மாதிரி ஷவர் பேனல்ஸ்ல வந்து ஷவர் ஜெட்ஸ் ஹேண்ட் ஷவர்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரே பேனல்ல வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து இதோட யூசேஜ் வந்து சின்ன காம்பாக்ட் இடத்துலயே உங்களுக்கு எல்லாமே அக்சசபிள் பண்ற மாதிரியான பேனல் தான் இது. பேரிவேர்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாசெட்ஸ், வால் ஹங்ஸ், வாஷ் பேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரீமியமும் இருக்கு, லோ பட்ஜெட் ரேட்டும் இருக்கு. சிபி ஃபிட்டிங்ஸ்ல வந்து ஒரு 5 வெரைட்டிஸ் ஆஃப் வேரியபிளான ஒரு பேரிவேர் பிராண்டஸ் இருக்கும். இது எப்படி பாத்தீங்கன்னா கிளாரட், ப்ளூட்டோ, ஜேடு அந்த மாதிரி ஒரு 4-5 வெரைட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து எப்படின்னா பட்ஜெட் ரேஞ்ச்ல இருந்து ஹை வரைக்கும் இருக்கு. இதுல என்னென்னு பாத்தீங்கன்னா பில்லர் காக், பிப் காக், ஹெல்த் ஃபாசட்ஸ், ஷவர் கன்ஸ், ஷவர்ஸ், வாட்டர் டேப்ஸ், 2-வே பிப் காக் எல்லாமே சேர்ந்தே வந்துடும். ஸோ நீங்க வந்தீங்கன்னா ஒரே இடத்துல 4-5 பேட்டர்ன் பார்த்துட்டு நீங்க எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். எப்பவுமே பிஸியா தான் சார் இருக்கும். பிஸியா இருக்கும்போது எல்லாமே ஹோல்சேல் மாதிரிங்கிறதுனால தின்னரே பாருங்க எல்லாமே வந்து ஹோல்சேல்ல தான் போகும். பாத்தீங்கன்னா நம்மளோட மேசிவ் ஹிட் எங்களோட 27 years ஆஃப் பிஸ்னஸ்ல எங்களை பெருசா வளர்த்து விட்டது வந்து சிமெண்ட் பிஸ்னஸ் தான். நாங்க என்னென்ன பிராண்ட்ஸ் பண்றோம் அப்படின்னா கோரமண்டல், அல்ட்ராடெக், கிராம்கோ, மகா சிமெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைட் டீலர்ஸ். நாங்க இன்னைக்கு காலையில வந்து இறங்கினது தான் இந்த பேட்ச் ஈவினிங்குள்ள சார்ட் அவுட் ஆயிடும் சார். ஈவினிங் மேக்ஸிமம் நாளை வரைக்கும் தான். ஸோ எங்களுக்கு வந்து டெய்லியும் ஸ்டாக் வந்துட்டே தான் இருக்கும். ஒரு பிரான்ச்லேயும் அப்படியே தான். ஸோ ஸ்டாக் வந்து எப்படின்னா ஈவினிங் ஆகிறதுக்குள்ளேயே ஸ்டாக் அவுட் ஆயிடுறதுனால நம்மள்கிட்ட தேக்கி வைக்கிறது, சிமெண்ட் கட்டி ஆகிற விஷயம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சிமெண்ட்ஸ் வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் தான் கிடைக்கும் நம்மக்கிட்ட. 100 பேக்ஸ் எடுத்தால் ஃப்ரீ டெலிவரி தான் சார். ஆல் ஓவர் சென்னை வந்து ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். பட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பிரில்லா, ஜேகே, ஏஷியன் இருக்கு. இது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் பட்டிஸ் தான் உங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு பட்டியும் வந்து ரொம்ப ஹியூஜ் குவான்டிட்டி தான் நம்ம கிட்ட இருக்கும். ஒரு மூட்டையும் வாங்கிக்கலாம், லோடாகவும் வாங்கிக்கலாம். ஸோ அதுவுமே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் இருக்கும் உங்களுக்கு. டைல்ஸுக்கு ரொம்ப தேவைப்படுற விஷயம் வந்து அடசிவ். ஸோ வந்து நம்ம கிட்ட செராபான்ஸ், MYK எல்லாமே வந்து அதுவுமே பல்க் குவாலிட்டிஸில் தான் சார் இருக்கு. ஸ்டீல்ஸ்ல வந்து நம்ம மெயினாக வந்து எக்ஸ்க்ளூசிவாக ARS பண்ணிட்டு இருக்கோம். 550 வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக இருக்கிறது. நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CRS, ARS-ஓடது CRS-ஓட வெரைட்டி வருது. இது என்ன CRS அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரோஷன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நீங்கள் வந்து பீச் பக்கத்தில் இருக்கீங்க, ரிவர் பக்கத்தில் இருக்கீங்க, அந்த மாதிரி ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து அந்த அரிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காகவே மேட் பண்ணது தான் இந்த CRS ஒரு இது. ARS-ஐ பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ரொம்ப கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி. ஸோ அந்த கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சைட்டுக்கே வந்து விசிட் பண்ணி உங்கள் சாயில் டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ கம்பி வந்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அதோட லைஃப் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு வந்து நேர்லேயே வந்து அவங்க வந்து ப்ரீஃபாக சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ARS வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. இதை பற்றி நீங்கள் மோராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாலாஜி ஹார்ட்வேர்ஸில் கொடுத்துருக்க நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இதை பற்றி மேலுமே தெரியும். நீங்கள் பார்க்கறதுலாம் ஹோல்சேல் ப்ராடக்ட்டு. இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் பேஸில் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலுமே வந்து ப்ராஜெக்ட்லையும் நாங்கள் பண்ணுறோம். ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து பெண்டு இல்லாமல் ட்ரெய்லரில் கொடுத்துருவோம். நாங்கள் சாண்ட்ஸில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்றிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எம்சாண்ட் ரஃப், எம்சாண்ட் நைஸ்ன்னு இருக்குது. நம்மக்கிட்ட வந்து டெலிவரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து 5 வண்டி இருக்கிறனால சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஸோ எப்போவுமே வந்து ஸ்டாக் அவுட்லேயே தான் இருக்கும். நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி லோடு வரும், டெய்லியுமே லோடு வேனிஷ்ட் ஆகிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். முக்கால் ஜல்லி இது வந்து சிப்ஸு பார்த்தீங்கன்னா ரிவர் சாண்டில் வந்து இது வந்து ரஃப் பேஸ்டு, அது வந்து நைஸ் பேஸ்டு. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் வாங்கும்போது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே வாங்கிட்டு போயிடலாம். நம்ம வந்து சின்ன டிப்பரில் இருந்து நம்ம லோட் வண்டியில் இருந்து டாரஸ் வரைக்குமே சப்ளை பண்ணுறோம். ஸோ எப்படி உங்களுக்கு எந்த பேஸில் வேணும்னாலும் நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம். பெயிண்ட்ஸில் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக
பண்ணுறது ஸ்ட்ரெயிட் டீலர்ஸ் எல்லாமே வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் தாங்க. பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெயிண்டோட கிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸில் we have 1 crore ஆஃப் ஸ்டாக் ஐட்டம்ஸ் எங்ககிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 100 rupeesல இருந்து 20 liters வரைக்கும் ஸ்டாக் அவுட் பேட்சஸே இருக்காது எங்ககிட்ட. சில கடையில் போனீங்க அப்படின்னா வந்து 1 லிட்டர் வாங்குவாங்க, இன்னொரு ஒரு வீட்டுக்கு அடிப்பாங்க, இந்த கலர் வேணுங்க அந்த கலர் வேணுங்கன்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடும். ஒரு 2 கலர் வச்சுருப்பாங்க, 3 கலர் இருக்காது. நம்மக்கிட்ட அப்படி கிடையாது. எல்லா கலர்ஸ் எல்லா ஒரு லிட்டர்லேருந்து 20 லிட்டர் வரைக்கும் எல்லா வெரைட்டி ஆஃப் கலர்ஸுமே இருக்கும், அவைலபிளாகவே எப்போவுமே இருக்கிறனால நம்மக்கிட்ட ஸ்டாக் அவுட் பேட்சஸே கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து டெய்லியும் வந்து 2 days 3 days ஒன்ஸு ஃபுல் லோட்ஸ் வந்து இறங்குறதுனால நம்மளுக்கு வந்து பெயிண்ட் தேக்கி வச்சு கொடுக்குறது அந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் இல்லை. ஸோ எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் பெயிண்ட்ஸ். நீங்கள் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ் பாக்ஸஸ் தான் இறங்கியிருக்கும். 100 rupeesலேருந்து 10,000 rupees வரைக்கும் நம்மக்கிட்ட பெயிண்ட்ஸ் இருக்குது. டேங்க்ஸில் வந்து நம்ம யார் கூட டைப் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் அண்ட் ஆஷிர்வாத் கூட. சின்டெக்ஸில் வந்து பியோர் இருக்குது, டைட்டஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து 500 liters 1000 liters 2000 liters இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படின்னா லேயர்ஸும் உங்களுக்கு இருக்கும். 3 layers 4 layers 5 layers இருக்குது, 7 layers வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பற்றி உங்களுக்கு கேட்கணும், டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா பாலாஜி ஹார்ட்வேர்ஸ்க்கு வாங்க. எங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணி என்ன ஏது எப்படி போடணும்னு சொல்லிடுவாங்க. இதில் வந்து வெரைட்டிஸும் இருக்கும், எல்லோ இருக்கும், ஒயிட் இருக்கும், பிளாக் இருக்கும். ஸோ இதில் வெரைட்டிஸும் இருக்குது. 500 litersல இருந்து 10,000 liters வரைக்கும் இருக்குது சார். பைப்ஸோட யார் கூட டைப் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ் அண்ட் ஆஷிர்வாத். இதில் வந்து சிபிவிசி, யூபிவிசி, பிவிசின்னு வெரைட்டிஸ் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து 1 inchலேருந்து 6 inches வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த லென்த்துக்கு வேணும்னாலும் கட் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்னாலும் கட் பண்ணி கொடுத்துருவோம்.